வாங்க வாங்க. வயிற்றுல இருக்க முள்ளு நீங்கள் வெட்டிருப்பீங்க அதே மாதிரி. ஆமாம் ஆமாம், எல்லாம் ஒட்ட போட்டது எல்லாம் பரவாயில்ல. ரேட் இது 600 வருது கிலோவா? ஆமாம், சின்னது 800 தலைவர. வயிற்று கிச்சிக்க, வயிற்று ஓப்பன் பண்ணி கிச்சிக்க, குடல் எடுத்து உள்ள போய் எல்லாம் கிடைக்க. என்ன விஷயம்னா பரவாயில்ல வெட்டினா முள் இருக்கும், இதில் முள் வராது. இது தலையில் வந்து எலும்பு வரும், அந்த எலும்பு வராது. கறிமூஞ்சி பாரு. வீடியோ அங்கே டைம் விடுன்றது இதெல்லாம் கவுண்டர் போட்டீங்களா? இப்படி தலை வெட்டிடுவா, தலை விட்டுருவா. தலையை முள் வெட்டலாமா? யாரு புதுசாக அதெல்லாம் தலை ரேட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க பாஸ். அவங்களுக்கு தான் கரெக்டே ஆகும். அப்போ ஹோட்டல் சிதறப்பட்ட எங்கேயுமே கிடைக்கல மீன். ஏழைப்பாறையாக கிடைக்கும் போது ஏழைப்பாறை கிடையாது போகுது. 400 அப்பா போட்டுண்டா அவங்க சொல்லிட்டு வாங்க 8 மணிக்கு போடுறேன்டா. பாருங்க முள் விடுவா, அப்படி முள் விட்டுருவா, காசு கலெக்ஷன் முள் விட்டுருவா. அபே பாருங்க முள் வைக்கணும். இல்லைல்ல ஒன்றா எடுத்துருவாரு. இந்த முள் இல்லாமல் மாற முடியல. ஆ சரி ஒன்றே எடுத்து ஒன்றே எடுத்து பரவாயில்ல விடு. யாரும் ஓ ராஜனா பக்கு பக்கு 2 ஃபோன்ல எடுக்கணும். அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வெயிட்ல ரேட் ஹெவில ஊருக்கு போறேன் எல்லாத்துக்கு அது பாகல இது மட்டும் போட்டோ மட்டும் பார்த்துட்டேன். இது சொல்றா மேல பேசுறதா போட்டோ மட்டும் எடுக்கல. வீடியோ தலையில விடுவா. அவங்களும் ஆக 9 நிமிஷம் இருக்கு. வீடியோ ஓடுது, டிஸ்டர்ப் பண்ணாத, வெயிட் பண்ணு. அவரை பத்தியா இந்த வயல ஒன்று இந்த வயல தலை இது ஓட்டலா நான் சொல்ல போகிறேன். இல்லைன்னா பிளாக் வரும் நிறைய. பாரம் போன வச்சான அப்புறம் தான் பாரம் போன வச்சானா ரேட்டுனா அது ஒத்துறாங்க. ரேட்டு எங்கே போகுது? 600 வரும். 600 சொல்லுங்க எடுத்துக்கிறா. இல்லை அவர் சொல்லி தான் எடுத்துருக்காரு. சொல்லாமலாம் கை வச்சு நம்ம மாட்டி பிடிக்கிறது.
எலும்பு அதே ரேட்டா? இல்லைண்ணா அது அப்போ அவங்க என்னது சொல்லுண்ணா பிஸியாக வாங்க என்கிட்ட இருக்குதுங்க வராங்க எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க அது போய் வந்துடுறது டைம் ஆகுது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 200 சரி நான் 300 நிறைய முள்ளு வெட்டுவா அப்படி முள்ளு போட வேண்டுமா? இல்லை முள்ளு தானே ஒரு சேர்த்து விட்டா ஆமாம் எல்லாம் வச்சு ஊற்றலாம் அதுதான் மொத்தமாக ஊற்றுரு அப்போ தான் உங்களுக்கு வெயிட் தெரியும். இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே சாத்தா பெரிய விடா காட்டினா தான் இது என்ன ஏரியா என்ன கண்டிஷன் தெரியும் உங்களுக்கு. மொத்தமாக இடம் போட தெரியும் ஆமாம். கலந்து போகுது அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எப்பயுமே இது கழிவு எப்படியாவது போட்டோவா பிடிப்போம் ஏதல கழிவு எப்பயுமே எப்படின்னா கழிவு ஒரு மீன் இவ்வளவு போதும் தெரியணும். அது அவங்க காட்டும் நம்ம தோடு ஃபுல்லாக எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா இருந்தது எல்லாம் வீட்டில் நாளைக்கு வரோம் எல்லாம் தண்ணி வேற இன்னைக்கு நாள் கரெக்டான சித்ரா பௌர்ணமி கோயில் குளம் போறவங்க ஊருக்கு போட்டு ஆமாம் இதெல்லாம் அப்போ வந்து நம்ம ஊரில் வேலை செய்யறவங்க எல்லாமே ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் போகிறது கிடையாது யாரும். என்ன செட் ஆகிட்டாங்க உடனே லீவு வீட்டில் துரை அவங்க அப்பாலேருந்து துரை அவங்க அப்பாலேருந்து கடையில் நாங்கள் அப்பா பூங்கா அவங்க அப்பா இவங்கெல்லாம் வந்து அப்போ அந்த காலத்து அப்போ அவங்கெல்லாம் வந்து ஆடி 18 ஆடி பெருக்கு இதெல்லாமே டோட்டலாகவே ஊருக்கு போயிடுவாங்க. பொட்டாசியை வர மாட்டாங்க ஒரு மாதம் பொட்டாசியில் ஒரு மாதம் இருக்க மாட்டாங்க யாருமே இங்கே ஊர் தான். இப்போ ஊரில் ஒன்றுமே இல்லை, வெயில் தான் இப்போ தூக்கி அடிக்குது அவங்கள. ஆமாம் சரியான வெயிலில் மாட்டுவாங்க. என்ன செலவு கம்மி என்ன இப்போ என்னன்னா இங்கே சம்பாரிச்சிட்டு அங்கே குடிச்சு ஜாலியாக சுற்றுறாங்க. டைமிங் சாப்பாடு வீட்டில் சொந்த ஊருக்கு போனால் அப்புறம் எப்படி தான் அப்புறம் டெய்லி தினமும் சரக்கு அடிக்கணும் சீட்டு ஆடுவாங்க. இதுதான் வேலை அவங்களுக்கு. வேறு எந்த வேலையும் கிடையாது. நாங்கள் விவசாய பொருள்லாம் வந்து அந்த ஊரில் இருக்கிற கொடுத்துட்றாங்க, போக்கிட்டு கொடுத்துறாங்க. லீஸு கொடுத்துட்டு மாதம் வருஷத்துக்கு மேலே வேலையை மட்டும் கொடுத்து போகிறாங்க. துறையெல்லாம் இப்போ அப்படியே போக்கிருந்தான் லீஸு கொடுத்துட்டு வந்தான். அவங்க மோட்ரு அவங்க எப்போ ஒன்று இருக்கு எந்த வருஷத்துக்கு ஊருக்கு அடிக்கடி ஓடி தான் ஆகிறான். ஒரே பையன் வீட்டுக்கு அக்காங்களாம் இருக்காங்க கணக்கில் நல்லது கிட்டதான் இவன் தான் ஓட்டி தான் போய் ஆகணும். துறை தான் அதனால தான் எதுக்கு அது இல்லாமல் நீ சாவு போட்டு நல்லதுக்கு எடுத்துக்கோ. ஊருக்காரனா நீ வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வருவான். இது ஒரு சிஸ்டம் அங்கே. ஆமாம் அவன் எங்கள் அப்பா சாவியாக வந்து நான் ஏன்டா போனேன் அப்படின்னு நின்றுவான். ஆமாம் பழக்க வழக்கம்லாம் கிடையாது. நீ வந்தீங்கன்னா நான் வரேன், அதுதான் அங்கே அவங்க ஊரில் மட்டும். வாங்க நீ வந்தீங்கன்னா நான் வரேன், இதான் சிஸ்டம்ஸ். நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறது கிடையாது. நல்லது கெட்டதுக்கு வந்ததான் வரும் தலைவர். தோல் தான் கொஞ்சம் ஏன்னா வேஸ்டேஜ் ஆகுமே பார்க்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. அவன் கேவான் பிளாக் நிறைய வருமானு கேட்குறான் மீனில். இவன் இப்போ செய்வேன். இன்னைக்கு அந்த முள்ளை விடுறீங்களா, அவன் முள்ளை எடுத்து தான் செய்வாங்க. இந்த முள்ளுக்கு நடுவில் இந்த மாறு முள்ளு சும்மா ஒரு கோடை படிக்க குடிச்சிடுவான். அதை எப்படி தெரியுமா, இங்கே கோடு போட்டுன்னு வச்சியா